காத்து ரொம்ப மெல்லியாவும் ஸ்கின்ல உறைபனி கடிக்கிற மாதிரி இருக்கிற அந்த சம்பி மலையோட உச்சியில கிழக்கு நோக்கிய கடவுள் அந்த பழமையான ஏரி ஓரத்துல தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஷிஞ்சி ஏரியோட தண்ணி எப்பவும் ஒரு கண்ணாடி மாதிரி அசையாம இருந்து மேல இருக்கிற அந்த பரந்த வானத்தை அப்படியே காட்டும். ஆனா இன்னைக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கு. ஆழமான தியானத்துல இருக்கும்போது திடீர்னு ஏதோ தப்பா இருக்கிறத அவர் உணர்றாரு. இது முதல்ல ஒரு சின்ன மாற்றம்தான். அந்த புனித மலைய சுத்தி இருக்கிற இயற்கையான எனர்ஜி ஃப்ளோல ஏற்பட்ட ஒரு தடங்கல். வடக்கு திசையிலிருந்து காத்து வரத அவர் உணர்றாரு. ஒரு கனமான அமுக்குற மாதிரி வெயிட் உள்ள ஒரு சில்லுன்னு காத்து. இது ஒரு பவர்ஃபுல்லான சி, ரொம்ப பெருசாவும் பயங்கரமாவும் இருக்கு. ஷிஞ்சி ஏரி கூட இதுக்கு ரியாக்ட் பண்ணுது. அழத்துல ஏதோ பயத்துல நடுங்குற மாதிரி தண்ணியோட மேல அலையலையா வர ஆரம்பிக்குது. கிழக்கு வார்ப்பு கடவுள் கண்ணை திறந்து பார்க்கறாரு. அவரு பார்வை ரொம்ப கூர்மையாவும் ஃபோக்கஸாவும் இருக்கு. மேற்கு பக்கமா ஏதோ மறைஞ்சி இருந்து வேற திசையிலிருந்து பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்து அவர் அலர்ட்டா இருந்தாரு. ஆனா அங்க இருந்துதான் வருதுன்னு இப்போ உணர்றாரு. அவரு மைண்ட் ரொம்ப பிஸியாக வடக்கு பக்கம் பார்க்கறாரு. வெள்ளை புலிய பத்தி பேசும்போது கிழக்கு பகுதி கடவுள் தனக்கு முன்னாடியே அங்க போயிருப்பான்னு நம்ப முடியல. அந்த முடிவோட துணிச்சல் அவரை சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு. கிழக்கு வார்ப்பு கடவுள் எதிர்பார்க்காத அளவுக்கு பிரிசிஷனோட மூவ்ஸை பிளான் பண்ணியிருந்ததால அவர் இந்த நிமிஷத்துக்கு முழுசா ரெடியா இருந்த மாதிரி தெரியுது. தூரத்துல இருக்கிற ஹொரிசானை பார்க்கும்போது கிழக்கு பகுதியோட வார்ப்பு கடவுள் முன்படி வந்தவங்களை கொன்ன போது வெள்ளை புலி காத்து சக்தியை பயன்படுத்தாதத வித்தியாசமா பார்க்கறாரு. அந்த பழைய சண்டைகளில வெள்ளை புலி பல நேரடியான கொலைமுறைகளை தான் நம்பியிருந்தது. இந்த வாட்டி வெள்ளை புலி தன்னோட ஃபுல் பலத்தை பயன்படுத்தி படையெடுக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்களான்னு யோசிக்கிறாரு. இந்த யோசனையே ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கு. வெள்ளை புலிய அதோட உண்மையான எலமெண்டல் பவரை யூஸ் பண்ண வைக்கிறதுனா எதிரி ரொம்ப பயங்கரமான ஆளுன்னு அர்த்தம். கவலையான முகத்தோட கிழக்கு ஆக்டர் கடவுள் இந்த 10 வருஷ ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் டேஞ்சரஸா இருக்குமோன்னு நினைக்கிறாரு. ஒரு தசப்தமா அவங்க காப்பாத்திட்டு வந்த அந்த அமைதி இப்ப உடையுது. வெள்ளை புலிய சீக்கிரம் நிறுத்த முடியலனா சாமி மலையோட என்ட்ரன்ஸ் திரும்பவும் ரத்தத்தால கரையாகும்னு உணர்றாரு. மலையோட அழகான வெள்ளை பனி டார்க் ரெட் கலரா மாறுற மாதிரி ஒரு விஷுவல் அவர் மனசுல வந்து போகுது. இந்த காட்சி கடவுளோட அமைதியான தியானத்துல இருந்து தெய்வீக அரக்க வழிபாடு மற்றும் வெள்ளை புலியோட குழப்பமான போர்ச்சலத்துக்கு திடீர்னு மாறுது. காத்து இனி அமைதியா இல்ல, அது வழியில இருக்கிற எல்லாத்தையும் வெட்டிட்டு வர ஒரு கொடிய காத்து. சூறாவளியோட சத்தம் நிறைய இருக்கு. மரங்கள் வேரோட சாய்ஞ்சு நுடை பொழுதுல துண்டு துண்டா சிதறுது. மனித உருவத்துல இருந்த வெள்ளை புலி காத்துல பறந்துட்டு இருக்கும்போது காத்து ஒரு ப்ரொடெக்ஷன் கூடு மாறி அதை சுத்தி இருக்கு. யாவுன் அந்த டேஞ்சரை உணர முடியுது. காத்துல பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கிறதால முழுசா மூச்சு விடுறதே கஷ்டமா இருக்கு. யாவுன் தரிதியா நிக்கிறாரு. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அவரு கண்ணு சுருங்குது. வெள்ளை புலி உருவாக்குன சூறாவளி ஒரு கூர்மையான கீய கொண்டு போகுதுன்னு யாவுன் உணர்றாரு. அதாவது 1000 கண்ணுக்கு தெரியாத கத்திகள் நம்ப முடியாத வேகத்துல சுத்துது. அதோட சூறாவளியில இருந்து வர மூபு பனியும் மேகங்களும் ஒன்னு சேர்ந்து தரையில இருக்கிற எல்லாரோட பார்வையையும் மறைக்கிற மாதிரி ஒரு தடையை உருவாக்குது. அட்மாஸ்பியர் ரொம்ப மூச்சு திணற வைக்கிறதாவும் எலக்ட்ரிக்காவும் இருக்கு. அந்த நேரத்துல அந்த புயலோட கொடூரத்தை உணர்ந்து ஒரு எல்டர் எல்லாரையும் சிதறி போக சொல்லி சூறாவளிய தவிர்க்க சொல்லி ஆர்டர் போடுறாரு. அவரு தொண்டு வரைக்கும் கத்துறாரு. ஆனா அவர் குரல் புயல் சத்தத்துல அப்படியே மறைஞ்சு போகுது. முன்னாடி ரோல்ல இருக்கிறதுக்காக குதிரையில மேல போன மூஞ்சே திடீர்னு டேஞ்சர்ல சிக்கிக்கிறா. அவ குதிரையை நிறுத்த பாக்குறா. ஆனா சூறாவளியோட பவரால அவள நகர முடியல. குதிரை பயந்து போகுது. அந்த சுழல் அத நடுப்பகுதிக்கு இழுக்கும்போது அது கால்கள் மதில வழுக்குது. மூஞ்சையோட நிலைமையையும் அது குரூப் கே டேஞ்சர்னு பார்த்து ஹயாபங் எல்லாரையும் குதிரையிலிருந்து இறங்கி நடந்து போக ஆர்டர் போடுறாரு. குதிரைகள் பெருசா இருக்கிறதால அந்த இழுவிசையை எதிர்க்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். மெம்பர்ஸ் குதிரைகளை விட்டுட்டு உயிருக்கு பயந்து ஓடும்போது அந்த மிருகங்கள் பின்னாடி தங்கி போகுது. அது தரையிலிருந்து தூக்கி எறியப்படுது. அது கனமான உடம்புகள் காத்துல சுத்துது. சில செகண்ட்ஸ்ல அது சூறாவளியில சிக்கி துண்டு துண்டா வெட்டப்படுது. சுழல்ல இருந்து ஒரு ரெட் கலர் மிஸ்ட் வெளியே வந்து அந்த கிரே மிஸ்ட ரத்தத்தால நிரப்புது. ஹயாபங் அந்த கொடூர காட்சிய கண்ணை விரிச்சு பார்க்கறாரு. வெறும் சூறாவளியால இது நடக்குதான்னு நம்ப முடியல. ஆனா இப்போ குதிரைகளே பேப்பர் மாதிரி வெட்டப்படுது. காத்தோட இந்த தாருணமான கொடூரம் அவரை இத்தனை வருஷத்துல பார்க்காதது.
இந்த அழிவை பார்த்து எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகி இருக்கும்போது யவுனோட பர்சனல் கார்டில் ஒருவளான 6 வால்ல ஒருத்தருக்கு ஞாபகம் வருது. பயம் தன்னை கண்ட்ரோல் பண்ண அவர் அலோ பண்ணல. எவ்வளவு நேரம் ஒன்னும் பண்ணாம நிக்க போறீங்கன்னு எல்லார்கிட்டையும் கேட்குறாரு. அவர் சத்தத்தால எல்லாரும் அலர்ட் ஆகி பயத்திலிருந்து வெளியே வர்றாங்க. புயலை நிறுத்த அதை உருவாக்குன வெள்ளை புலியை ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சு எல்லாரையும் அட்டாக் பண்ண சொல்றாரு. புயல் நடுவுல பறந்துட்டு இருக்கிறவனை பார்த்து தன்னோட கத்தியை நீட்டுறாரு. இதுல மெம்பர்ஸ் எல்லாரும் சூறாவளிக்குள்ள இருக்கிற வெள்ளை புலியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முன்னாடி போறாங்க. அவங்க முகத்துல நல்ல உறுதி தெரியுது. ஒவ்வொருத்தரும் அட்டாக் பண்றாங்க. சில பேர் பெரிய வால், சில பேர் மெல்லிய வால் யூஸ் பண்றாங்க. ஆனா மொத்தத்துல இது ஒரு ஊடுருவி போற அட்டாக். எனர்ஜி பீம்ஸ் மற்றும் கத்தியோட லைட் சூறாவளியை நோக்கி போறது. ஆனா வெள்ளை புலியை அடைய போகும்போது அவன் வெறித்தனமா சிரிக்கிறான். அவன் சிரிப்பு சத்தம் ரொம்ப அதிகமா புயல் சத்தத்தை கூட மீறுது. சூறாவளி அவனை சுத்தி இன்னும் டைட்டா ஆகும்போது அவன் அவங்கள கீழ்மையா பார்க்கறாரு. வெறித்தனமா சிரிச்சிட்டு மெம்பர்ஸை முட்டல்னு சொல்லிட்டு என்ன ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லி தன்னோட கையை பெருசா சுத்தி வர எனர்ஜியை கேட்ச் பண்றாரு. அப்புறம் தன்னோட ரிஸ்ட்டை வேகமா திருப்பி எல்லா கீயையும் திரும்ப மெம்பர்ஸ் மேலேயே திருப்புறாரு. எனர்ஜி பழைய வேகத்தை விட இன்னும் அதிகமா ரிட்டர்ன் ஆகுது. அவங்களோட சொந்த கீயே அவங்கள அடிச்சதால லோ லெவல்ல இருந்தவங்க உடனே காயமாயிட்டாங்க. அவங்க சொந்த டெக்னிக்கே அவங்கள ஹிட் பண்ணும்போது பின்னாடி தூக்கி எறியப்படுறாங்க. என்ன நடக்குதுன்னு மூஞ்சே பார்த்துட்டு இருக்க வானத்திலிருந்து விழுற சோல்ஜர்ஸை பார்த்து ஷாக் ஆகுறா. சுழல்ல இருக்கிற ஸ்ட்ராங் ஸ்பீட் ஆகி இன்னும் பலமா ஆகிறத உணர்ந்தா. காத்து ஒரு ஸ்டோன் மாதிரி ஆக்ட் பண்ணி எனர்ஜியை ஷார்பன் பண்ணி ஸ்பீட் பண்ணவும் சுத்தி இருக்கிற கொலையை பார்த்து அவ டிஸ்ட்ராக்ட் ஆனதால ஒரு அட்டாக் அவகிட்ட நெருங்கி வந்தது. ஒரு ப்ளூ கலர் பவர் லைன் காத்துல விசில் மாதிரி வந்து அவன் நெஞ்ச டைரக்டா நோக்கி வந்தது. ஆனா லாஸ்ட் மினிட்ல அவ அதை பிளாக் பண்ண. ஆனா அந்த பவரால அவ பின்னாடி பறந்து போறா. அவ பேலன்ஸ் தப்பி காத்து அவளை தள்ளுது. அவ தரையில மோதி எலும்பு உடையிற அளவுக்கு இம்பாக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே யவுன் உடனே அவ பின்னாடி போய் அவ இடுப்பை பிடிச்சிக்கிட்டாரு. அவர் நம்ப முடியாத வேகத்துல நகர்ந்து அவ பின்னாடி ஒரு கோஸ்ட் மாதிரி தோணுறாரு. அந்த டேஞ்சரஸ் டைம்ல கூட யவுன் கையில இருந்ததால மூஞ்சையோட முகம் சிவக்க ஆரம்பிக்குது. மலையோட சில்னு இருக்கிற காத்துல கூட அவ கன்னத்துல வெப்பம் தெரியுது. யவுன் அவளை மெல்ல தரையில இறக்கி வைக்கும்போது அவர் பார்வை எதிரி மேலேயே இருக்கு. இது ரொம்ப அப்நார்மலா இருக்கு, அதனால அவ கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றாரு. அவரு ஒரு செகண்ட் கூட வெள்ளை புலிய பார்க்காம இருக்கல. யவுனா கல்ட் லீடர்னு சொல்லி அவ தேங்க்ஸ் சொல்றா. அவ குரல் கொஞ்சம் நடுங்குது. யவுன் அவளை மற்றவங்கள கூட சேர்ந்து சூறாவளியில இருந்து தூரமா இருக்க சொல்றாரு. ஒரு லெவல் மேல திறமை இல்லாத யாரை இருந்தாலும் கிட்ட போறது டெத் சென்டென்ஸ்னு அவருக்கு தெரியும். ஏவுனோட தாத்தான்னு சொல்லப்படுற அந்த பெரிய கல்ட் லீடர் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஷாக்ல இருக்காரு. ஒரு மனுஷன் இவ்ளோ பெரிய சூறாவளியை உருவாக்குறான்னு நம்ப முடியல. பூமியில சுத்துற மேகங்களை பார்க்கறாரு. இது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறாரு. இந்த நேரத்துல அவர் நினைக்கிற அந்த ஆளு உண்மையில வெள்ளை புலின்னு அவருக்கு தெரியல. அந்த லீடர் நினைக்கிறாரு இது மார்ஷல் ஆர்ட்ஸை விட தண்டுனதுன்னு. இது உண்மையில ஒரு இயற்கை பேரழிவு. அவருக்கு இது சண்டை இல்ல, உலக சக்திகளுக்கு எதிரான போராட்டம். வெள்ளை புலியை நோக்கி தன்னோட வாலை பறக்க விட்டு புயலை நிறுத்த கிராண்ட் கார்டியன் கிட்ட சொல்றாரு. கிராண்ட் கார்டியன் உறுதியா தலையாட்டுறாரு. அவங்க வெள்ளை புலியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள வால் இன்டர்னல் பவரால லைட் அடிக்குது. டான்ஜுயினும் அவங்களோட சேர்ந்துக்கிறாரு. அவரும் அட்டாக் பண்ண மூவ்ஸ் எல்லாம் ஆக்யூரேட்டா இருக்கு. லாஸ்ட் மினிட்ல வால் வெள்ளை புலி நெஞ்ச அடைய போகும்போது சூறாவளி அதை தடுக்குது. காத்து ரொம்ப திக்கா இருக்கிறதால அது ஸ்டீல் மாதிரி இருக்கு. கிராண்ட் கல்ட் லீடர் யோசிக்கிறாரு, இந்த ரிட்டர்ன் பவர் மட்டும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. அந்த எஃபர்ட்ஸால அவர் கை நடுங்குது. எல்லா கீயையும் வால்ல வச்சும் அது பெருசா இருக்கு. அவர் ஃபுல் ஃபோர்ஸ் போட்டும் காத்து வழி விடல. அந்த நேரத்துல கிராண்ட் கார்டியனோட வால் உடையுது. வால் பல துண்டா உடையும் போது ஒரு பெரிய சத்தம் கேக்குது. சொந்த பவர் ஃபெயில் ஆனதால அவர் ரத்தத்தை துப்புறாரு. அவர் தடுமாறி விழுறாரு. இந்த பூச்சிகள் இன்னும் தன்னை எதிர்க்கிறத பார்த்து வெள்ளை புலி எல்லா வாளையும் உடைச்சிடுது. மலையே அதிர்ற மாதிரி ஒரு ரோரோட அவங்கள பரிதாபமான ஆட்கள்னு சொல்றாரு. தன்னோட காத்தை உடைக்க முடியும்னு நினைக்கிறாங்களான்னு கேட்குறாரு. அவர் குரல் ரொம்ப ஆரகண்டா இருக்கு. வாலெல்லாம் உடைஞ்சதுல அந்த பெரிய லீடரும் ரத்தம் கக்குறாரு. ஒரு மாஸ்டருக்கும் அவர் இன்ஃப்யூஸ் பண்ண வெப்பனுக்கும் டீப் கனெக்ஷன் இருக்கும். அதனால வால் உடைஞ்சதும் அவர் இன்டர்னல் பாடியில இம்பாக்ட் ஏற்பட்டது. ட்ரூ கனெக்ட் ஆகி இருக்கிறதும் அது இன்ஜுரி பண்ணிறதும் அவர் கவனிக்கிறாரு. நெஞ்சில பெயின் வருது, மூச்சு திணறுது.
அப்புறம் இன்னும் மோசமான ஒன்றை பார்க்கறாரு. சூறாவளியோட பவரால உடைஞ்ச வால் துண்டுகள் டபுள் ஸ்பீட்ல மெம்பர்ஸை நோக்கி பறந்து வருது. அந்த துண்டுகள் வெள்ளை புலியோட ஈவில் பவரால வந்து ஹிட் பண்ண போகுது. லாஸ்ட் மினிட்ல ஏவுன் ஒரு இன்விசிபிள் பேரியரை உருவாக்குறாரு. அவரு தன்னோட பெரிய பவரை ப்ரொடெக்ஷன் பேரியரா மாத்தும்போது காத்து மின்னுது. 1000 சுத்திவால் ஒரு பாத்திரத்தை அடிக்கிற சத்தம் மாதிரி இந்த துண்டுகள் அந்த பேரியர்ல மோதி அப்படியே நின்னுது. ஏவுன் எல்லாரையும் சேவ் பண்ணிட்டாரு. எல்லா மெம்பர்ஸும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஏவுன் ரொம்ப சீரியஸா இருக்காரு. கீயால கண்ட்ரோல் பண்ற வாளையே வெள்ளை புலி ஈஸியா நிறுத்தினதால ட்ரெடிஷ்னல் மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ்லெஸ்னு தோணுது. இதே மெத்தட் வேலைக்காகாதுன்னு முடிவு பண்றாரு. வேற அப்ரோச் வேணும்னு புரியுது. அந்த நேரத்துல ஏவுன் வித்தியாசமா உன்ன பார்க்கறாரு. குழப்பத்துக்கு நடுவுல சூறாவளிய உடைச்சிட்டு ஒரு வால் வெள்ளை புலிய அடைய போகுது. அது டான் ஜுச்சினோட வால். டான் ஜுச்சின் வெள்ளை புலி தொண்டைய ஹிட்டிங் டிஸ்டன்ஸ்ல பார்த்து ஒரு நம்பிக்கையோட பார்க்கறாரு. ஆனா லாஸ்ட் மினிட்ல அந்த வாலும் பிரஷர் தங்க முடியாம உடையுது. அவரு கோபத்துல பல்ல கடிச்சிட்டு இருக்கிற சக்தியை வச்சு ட்ரை பண்றாரு. வால் சுழல்குள்ள போனதும் கீ கட்டானதை கவனிக்கிறாரு. காத்து மெட்டல்ல இருந்து எனர்ஜியை உறிஞ்சி எடுக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் அவரு ஒரு ஐஸ் கீ ஷீல்டை யூஸ் பண்ணி தன் மேல பறந்து வந்த துண்டுகளை தடுக்கிறாரு. ஐஸ் உடைஞ்சாலும் இம்பாக்ட தாங்குது. இத பார்த்த ஏவுன் உடனே டான் ஜுச்சின் கிட்ட வர்றாரு. இதை எப்படி பண்ணீங்கன்னு கேட்குறாரு. வால்ல இன்னும் ஸ்ட்ராங் கீ யூஸ் பண்ணீங்களான்னு கேட்குறாரு. டான் ஜுச்சின் இல்லைன்னு தலையாட்டுறாரு. சில்லுன்னு கோல்ட் எனர்ஜியை யூஸ் பண்ணதை சொல்றாரு. இது பலத்தை பத்தி மட்டும் இல்ல, எனர்ஜியோட நேச்சர் பத்தின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது ஏவுன ஷாக் ஆக்குது. அந்த சுழல்குள்ள கோல்ட் எனர்ஜி போக முடியுமான்னு யோசிக்கிறாரு. புயலை திரும்பி பார்த்து வெள்ளை புலி பத்தி எல்லா யோசனையையும் மாத்துறாரு. வெள்ளை புலியோட ஆரகன்ஸும் சிரிப்பும் கேட்டா கூட ஏவுன் இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜியை ரெடி பண்றாரு. வெள்ளை புலி யாருமே தன்னை ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்குது. ஆனா அது ஒரு வீக்னஸை காட்டிடுச்சு. அந்த சிச்சுவேஷன்ல அந்த மெத்தட் ஒர்க் ஆகும்னு ஏவுன் பிளான் பண்றாரு.